அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா. அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா. பேசுற பாஷை மொழி, அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர். அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன். அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல. நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க, அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா. அவர்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறார். அதில் எந்த தவறும் இல்லை, பிழையும் இல்லை, அவமரியாதையும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இந்திய ஒன்றிய அரசுக்கு செலுத்துகிற வரி என்பது ஒப்பீட்டு அளவில் வடமாநிலங்களை விட அதிகம். மிக கூடுதலாக வரி பணத்தை செலுத்தி வருகிறது. ஜிஎஸ்டி வரியில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகையை இன்னும் அவர்கள் பாக்கி வைத்திருக்கிறார்கள். அதையே இன்னும் அவர்கள் மாநில அரசுக்கு உரிய பங்கை அளிக்கவில்லை. இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற போது தமிழ்நாட்டில் ஏற்படுகிற இது போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு இந்திய அரசு பொறுப்பாகாதா, இந்திய அரசு நிதி ஒதுக்காதா என்கிற கேள்விதான் எழுகிறது. குஜராத்தில் இதே போன்ற மழை, புயல், வெள்ளம் வந்தபோது உடனடியாக அந்த மாநிலத்திற்கு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் பிரதமர் என்பது ஊடகங்களின் தகவல்களாக வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை எப்போதும் ஓரவஞ்சனையாக அணுகுகிற முறை இருந்து வருகிறது. முதல் காரணம் இது தென்னிந்திய மாநிலங்களுள் ஒன்று. இரண்டாவது காரணம் இது இந்திய ஆட்சியாளர்களின் கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறான நிலைப்பாடுகளை கொண்டு முற்போக்காக சிந்திக்கிறது என்பது. மூன்றாவதாக பிஜேபி அல்லாத ஒரு கட்சி ஆளுகிற மாநிலம், அதிலும் குறிப்பாக திமுக ஆளுகிற மாநிலம் என்பதனால் இப்படிப்பட்ட ஓரவஞ்சனை அணுகுமுறையை அவர்கள் கையாளுகிறார்கள். இது மக்கள் விரோத, ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும். அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு யார் அறிவுரை சொல்வது என்கிற நிலைதான் உள்ளது. அவருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டும் என்கிற நிலையிலிருந்து தான் அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.